கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம் என்று மனிதர்களுக்கு முன்பாக சில வேளை நம்மை தாழ்த்துகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, படைப்பை அல்ல படைத்தவருடைய முன்பில் நம்மை தாழ்த்தும்படியாக நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. காரணம், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது இந்த உலகத்தில் அவர் நம்மை வெளிப்படையாக அவர் நம்மை உயர்த்துவார். இது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரணம். நாம் அதிகாரிகளா இருக்கலாம், அவர்களை மதிக்கணும், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதை மறந்தே போகக்கூடாது. ஒருவேளை எந்த பொசிஷனாக காணப்படலாம், உயர் பதவிகளாக காணப்படலாம், பணக்காரர்களாக காணப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக வரும்போது நம்மை தாழ்த்தும் மனிதர்களாக காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் மறவாத தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.